கடவுள் மட்டும் இல்ல அப்படின்னா இந்த உலகம் ப்ராப்பர்னஸ்க்குள்ள இருக்குமான்னு யோசித்து பாருங்க. கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்றிய டீச்சர், நீ இல்லாம ஸ்டூடெண்ட வரவை பார்க்கலாம். 4 லைன் இல்லாம இங்கிலீஷ் கற்றுக் கொடு பார்க்கலாம். 4 லைன் இல்லாம இங்கிலீஷை கற்றுக்கொள்கிறது சாத்தியமே இல்லை என்பது எப்படியோ, தர்ம நீதி சத்தியம் நியாயம் இது இல்லாம இந்த உலகம் செல்லே செல்லாது. 4 லைன் போட்டுத்தான் இங்கிலீஷை கற்றுக்கொள்ளணும். இல்லை என்றால் ஆல்பபெட்டிக் ராங்கா எழுத ஆரம்பிச்சிடும். எது கீழே வரைக்கும் வரணும், எது மேல வரைக்கும் போகணும் என்ற அந்த ப்ராப்பர்னஸ் வராது. எனவே இதான் இறைவன் இல்லை என்றால் எந்த ப்ராப்பர்னஸும் நமக்குள்ள வர சான்ஸ் இல்ல. குருடன்ஸ், ஸ்டீவன் ஆக்வின்ஸ் இவர்கள் தான் கடவுள் இல்லை என்றாலும் எங்களால சமாளிக்க முடியும் என்று நினைக்கிறார். அதெல்லாம் சாத்தியம் இல்லப்பா. எனவே இதான் கடவுளை நம்புற விஷயத்துல வெக்கப்படாதீங்க, கடவுளை பாடுற விஷயத்துல வெக்கப்படாதீங்க, கடவுளை ஆராதிக்கிற விஷயத்துல வெக்கப்படாதீங்க. வெக்கப்பட வேண்டியது அவங்க, நாம் இல்ல வெக்கப்பட வேண்டியது. நாம் இன்னும் கம்பீரத்தோடு கூட பாடணும்.